வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சின்டெக் தமிழ்நாடு பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருக்குது. அதாவது விண்டோஸில் வந்து ஆப்ஷனல் ஃபீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து விண்டோஸில் வந்து இன்பில்டாக இருக்கிற உள்ள, அதாவது டிஃபால்ட்டாக இருக்காத ஆப்ஸ் தவிர இன்பில்டாக வந்து சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அது வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதை ஆட் பண்ணனால சில ஒரு எரர் வரும். அந்த எரரை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃபுல் டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் போய் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து மேலே வந்து ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா வந்து ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர் கீழே வந்து ஆப்ஷனல் ஃபீச்சர் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11 கொடுத்துருக்காங்க, மேத் ரெகனைசர், மைக்ரோசாஃப்டோட பெயிண்ட் அண்ட் நோட் பேட் அண்ட் ஸ்டெப்ஸ் ரெக்கார்டர். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இல்லாமல் வந்து விண்டோஸில் ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சரை நம்ம வந்து வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து விண்டோஸில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் வந்து விண்டோஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதாவது வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்டேட் கொடுப்பாங்க. அதில் வந்து அல்லது டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. அல்லது வந்து நம்ம அதர்வைஸ் நமக்கு வேணும்னா வந்து விண்டோஸ் டர்ன் ஆஃப் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் போய் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இது வந்து விண்டோஸோட டர்ன் ஆஃப் ஃபீச்சர் கிடையாது, ஆப்ஷனல் ஃபீச்சர். அதுவும் வேறு, இது வேறு, ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஆப்ஷனல் ஃபீச்சர்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்கும். அதை வந்து நம்மளை பிடிச்சா வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இது விண்டோஸ்க்குள்ளே இருக்குது, செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. பட் அந்த டர்ன் ஆஃப் ஃபீச்சர் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வந்து விண்டோஸில் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து டிஃபால்ட்டெல்லாம் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தை வந்து அந்த இதில் போட்டிருப்பாங்க. அதை வந்து நமக்கு வேணும்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அது எப்போ வரும்னா வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷனல் ஃபீச்சரில் வந்து இங்கே மேலே ஆட் ஆன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த ஃபீச்சரில் ஆட் பண்ணியிருக்கேன், சில ஃபீச்சர்ஸில் சில பேர்த்துக்கு ஷோ ஆகும், சில பேர்த்துக்கு வந்து ஷோ ஆகாது. இப்போ என்ன எனக்கு ஷோ ஆகுதுன்னா, சில ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராஃபிக்ஸ் டூல்ஸ்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாண்ட்ஸ், குஜராத்தி ஃபாண்ட்ஸ் இருக்குது, ஐஆர்டிஏ கன்னடா ஃபாண்ட்ஸ் இருக்குது, தமிழ் ஃபாண்ட்ஸ் கூட இருக்குது, மைக்ரோசாஃப்டோட வெப் டிரைவர். அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ், அதாவது நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரிலாம் சில ஹிட்டன்லான சில ஆப்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கீழே விண்டோஸோட ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஏகப்பட்டது இருக்குது. விண்டோ வால்யூம் ஆக்டிவேஷன்ஸ் டூல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான ஃபியூச்சர்ஸில் வந்து ஹிட்டனாக வந்து இந்த ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி வந்து எனேபிள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் தமிழ் ஃபாண்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுக்கும்போது இங்கே எரர் ஆப்ஷன் காட்டும், நீங்களே பார்த்துட்டு இன்ஸ்டால் ஃபெயில்டுன்னு காட்டுது. இது எப்படி வருது, இதை இந்த இன்ஸ்டால் ஃபெயில்டை வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒய்ஃபைல ஹாட்ஸ்பாட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணும்போது மீட்டர் கனெக்ஷன் சொல்லி ஒரு எனேபிள் பண்ணியிருப்பீங்க. நம்ம அதுக்கான வீடியோ வந்து போடுறோம், மீட்டர் கனெக்ஷன் என்ன, ஏன் எனேபிள் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒய்ஃபைல வந்து ஃபோன் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதாவது அந்த மீட்டர் கனெக்ஷன், அதாவது நம்ம ஒய்ஃபையோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனோம்னா வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து செட் அஸ் மீட்டர் கனெக்ஷன், அதாவது கீழே வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யூ செட் அ டேட்டா லிமிட் விண்டோஸ் வில் செட் அ மீட்டர் கனெக்ஷன் ஃபார் யூ ஹெல்ப் ஸ்டே அண்டர் ஒரு லிமிட் வரைக்கும். அதாவது ஒரு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, எந்த ஆப்ஸ்களை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் தான் டேட்டாஸ் வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணும், மற்றதுக்கெல்லாம் கன்சியூம் பண்ணாது. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணால் அந்த இன்ஸ்டால் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். நான் செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இப்போ ரெண்டாவது தடவை மறுபடியும் இன்ஸ்டால் செஞ்சு காட்டுறேன். வந்து இன்ஸ்டால்டு ஃபெயில்னு வரும். இன்ஸ்டால் ஃபெயில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதை ஆஃப் பண்ணுவோம். மீட்டர் கனெக்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செட் ஆஸ் மீட்டர் கனெக்ஷன் இது வந்து இப்போ டிசேபிள் பண்ணிட்டு வந்து நம்ம பேக் வருவோம். இப்போ வந்து நம்ம ஆட் ஆன் ஃபீச்சர் போய் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஆட் ஆகும், நீங்களே பாருங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போய் இப்போ அந்த தமிழ் சம்ப்ளிஃபைட் ஃபாண்ட்ஸ் வந்து இப்போ நான் ஏபிள் பண்ண போகிறேன், இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், இன்ஸ்டால் ஆகும்.
பார்த்துருங்க இன்ஸ்டாலிங் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மீட்டர் கனெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து இன்ஸ்டால் ஃபெயில் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன்லேயே சில பேருக்கு வந்து ஃபெயிலுன்னு வந்துடும். அதனால் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் சால்வ் பண்ண தெரியாமல் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களால யூஸ் பண்ணாமே போயிடலாம். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு அவங்க யூஸ் பண்ணி வந்து அவங்களுக்கான பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்ஷனலாக வந்து ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனேபிள் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு எரர் ஃபெயிலும் வர கிடையாது. இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆனவுடனே இங்கே வந்து இன்ஸ்டால்டு ஃபீச்சர் பார்த்தீங்களா, இதில் வந்து நமக்கு காட்டிடும். நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அந்த தமிழ் சப்ளிமெண்டல் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கீழே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஃபியூச்சர் நம்ம எதாவது பண்ணோமோ அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் கீழே வந்து அந்த ஃபாண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுனா நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ் சப்ளிமெண்டல் ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது நமக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அடிஷனல் ஃபாண்ட்ஸ் இருந்தாலும் லதா அந்த விஜயா 2 ஃபாண்ட் நேம் வந்து நமக்கு அடிஷனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம எங்கேயாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அல்லது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எனக்கு வேணாம்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு வேணாம், அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் எனக்கு வேணாம்னு சொன்னால் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து மீட்டர் கனெக்ஷன் வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சோன்னா மீட்டர் கனெக்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. அதர்வைஸ் நீங்கள் எனேபிள் பண்ணாமல் போனீங்கன்னா வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஓஎஸ் அப்டேட் ஆகுதோ அல்லது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுதோ யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எல்லா இன்டர்நெட்டும் காலியாயிரும். ஸோ நான் இன்னும் சொல்கிறது தான், ஆப்ஷனல் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிட்டு உடனடியாக போய் வந்து நீங்கள் மீட்டர் கனெக்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கான சேஃப். இன்டர்நெட்டை வந்து உங்களுக்கு வந்து மிச்சப்படுத்தும். நான் அந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஆப்ஷனல் ஃபீச்சர் வந்து எப்படி எனேபிள் பண்ணும்போது வந்து இன்ஸ்டால்டு எரரும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம். சால்வ் பண்ணக்கப்புறம் வந்து மீட்டர் கனெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எனேபிள் பண்ணிருங்க. அண்ட் இந்த ஆப்ஷனல் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணுறது ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.